ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. குரு பகவானோட பாதம் தொட்டு இந்த பதிவை ஆரம்பிக்கிறோம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் முதல்ல பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடியது, ஆனால் அதே சமயம் சந்தோஷக்காரகன். இந்த உலகமே ஒரு சந்தோஷத்தில் இருக்குது. அதாவது பணங்காசு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு சந்தோஷம், அதேமாரி பணங்காசு இல்லை அப்படின்னாலும் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது எப்படி அப்படின்னா இந்த சுக்கிர பகவானோட இயல்பான ஒரு சுழற்சி. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான்னு பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் அவர் மகர ராசியில் இருக்கார். இப்போது 8/3/2024 முதல் 31/3/2024 வரைக்கும் 24 நாட்கள் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் சூப்பராக உட்காந்துட்டுருக்கார், ஆட்சி வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் போய் உட்கார்றார். இது என்ன அப்படின்னா, சனீஸ்வர பகவான் உழைப்பு, சுக்கிர பகவான் சந்தோஷம். உழைப்பிற்கு ஏற்ற ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் கொடுப்பார். அந்த வகையில் இந்த கும்பராசியில் இருந்துக்கிட்டு இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸுக்கு நாங்கள் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மேஷ ராசி நேர்களே, இந்த பதிவில் சுக்கிர பகவானின் பெயர்ச்சி பார்க்குறோம். இந்த சுக்கிர பகவான் முதல்ல உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, அதே சமயம் கலத்திராதிபதி, 2/7 அதிபதி. உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மேஷராசிக்காரர்களுக்கு சாதாரணமாக திருமணத்திற்கு முன்பு ஓரளவுக்கு அப்படியே கிராஜுவலாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இன்கம் அதெல்லாம் அப்படியே வந்துகிட்ருக்கும். ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஒரு திருப்பங்களே. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இதுவரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல இருந்தார். சுறுசுறுப்பாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, உத்தியோகத்தில் ரொம்ப டென்ஷன், ஏன்னா நிறைய வேலை அந்த மாதிரிலாம் இருந்தீங்க. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்தவங்களும் பார்த்திங்கன்னா கடுமையாக போராடினீங்க நிறைய. ஏன்னா ஆர்டர்ஸ் வர 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 அந்த ஒப்பந்தங்களை கிளியர் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த அளவில் உங்களுக்கு ஓரளவுக்கு பரபரப்பான ஒரு சுறுசுறுப்பான சூழ்நிலை உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு திட்டமிடல் இல்லை. குடும்பத்துலேயும் அந்தந்த நேரத்துக்கு நீங்கள் சில வேலைகளை செஞ்சீங்களே தவிர பெரிய அளவில் இல்லை. குடும்பத்துலேயும் கொஞ்சம் குழப்பங்கள்லாம் இருந்தது. சில நேரங்களில் சில குழப்பங்கள், சில தெளிவுகள், இந்த மாதிரிலாம் மாறி ஏதோ போய்கிட்டு இருந்தது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ ஜீவனஸ்தானத்தை விட்டு விலகி உங்களோட லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துக்கு வர்றார். இந்த லாபஸ்தானம்ங்கிறது அற்புதம், எல்லாத்துலேயும் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் நீங்கள் பரபரப்பாக இருந்தீங்கள்ல, அதுக்கு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க வேண்டாமா? கண்டிப்பாக இப்போ கிடைக்கும். அந்த ஒரு எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே சனீஸ்வர பகவான் அங்கே இருக்கார், உங்களை உழைக்க வச்சுட்டே இருக்கார், உங்களை சும்மா விடலை. ஏன்னா ஜீவனாதிபதி, அதே சமயம் அவர் லாபாதிபதி. இந்த சனீஸ்வர பகவான் உங்களை அப்படியே தூண்டிக்கிட்டு இருக்கார், ஏகப்பட்ட வேலைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கார். நீ இப்படிலாம் செய்டா, நீங்களும் பரபரப்பாக இருக்கீங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கு. சரி, அதுக்குண்டான பலாபலன்கள் வந்துக்கிட்டு இருக்கா? இனிமேல் தான் வரும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும், நல்லது நடந்தே தீரும். சரியா? அந்த வகையில் இப்போ இந்த சுக்கிர பகவான் அங்கே கூட போய் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார். தொழில் வியாபாரத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் கடுமையாக போராடினதுக்கு ஒரு பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சிந்திக்கும், எல்லா காரியமும் வெற்றிகரமாக நிறைவேறும். மனசில் ஒரு திட்டமிடல் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வருமானம் இல்லைன்னா தான் சுவாமி குழப்பமே. எங்கேயுமே வருமானம் ஓரளவுக்கு அப்படியே வந்துகிட்டு இருக்கு, நம்ம செலவுக்கு ஏதோ ஒரு வருமானம் வந்துட்டுருக்குன்னா கிராஜுவலாக போயிட்டுருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய அளவில் ஆசைப்பட மாட்டீங்க, நீங்கள் பிரம்மாண்டமான ஆசைகள்லாம் உங்களுக்கு கிடையாது. அதாவது லைஃப் ஸ்மூத்தாக போகணும், அதுதான் உங்களோட ஆசை. அது இப்போ அழகாக நடக்கும். ஏன்னா இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுப்பார். அதேமாரி கணவன் மனைவி கிடையே இருந்து வந்த அந்த கருத்து பேதங்கள்லாம்
கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். உங்களை பற்றி இந்த வாழ்க்கை துணை கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் இப்போ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால. அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள்லாம் இப்போ குறையும். நண்பர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நிறைய அனுசரணையாக இருப்பாங்க. அதுவே பெரிய இது. அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி லாபங்கள், அதாவது உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் சிலருக்கு உண்டாகும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு ஃப்ரிட்ஜோ இல்லை கலர் டிவியோ ஸ்ட்ரக் ஆகும். அடாடா என்னடா இது அப்படின்ட்டு சரி வேறு வாங்கிடலாம் புதுசாக அப்படிங்கும்போது இது வேண்டாம், இது ஓல்டு மாடல், நியூ மாடலில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் போடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி வாங்குவீங்க. அதெல்லாம் ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி அதேமாரி திருமணமாகாத குழந்தைகள் இப்போ வந்து நல்ல வரன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அதேமாரி பெண்கள் முக்கியமாக, ஏன்னா பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அந்த குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும். பெண்கள் அழுதாலே குடும்பம் சுமாராக இருக்கும். அதனால தான் இந்த சுக்கிர பகவான் இப்போ பெண்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். அதனாலே பெண்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இந்த குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கிற பெண்கள், உத்தியோகத்தில் போகிற பெண்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா ஒரு வருமானம் கிடைக்கிறதுனால அந்த குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு போகலாங்கிற ஒரு திட்டம் அவங்களுக்கு கிடைக்கும். அதனாலே அவங்க ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பார்கள். தனவரவில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். எல்லாவற்றிலும் கண்டிப்பாக முன்னேற்றங்கள் குவிய ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினம்தோறும் மகாலட்சுமி காயத்ரி சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். மகாலட்சுமி காயத்ரியை தினந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. தினந்தோறும் சொல்லி வழிபாடு பண்ணி மகாலட்சுமி ஸ்துதி கொடுத்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பகவான் 24 நாட்கள் சனி பகவானுடன் இணைந்து கும்பராசியில் அற்புதமான பலாபலன்களை உங்களுக்கு அள்ளித்தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.